இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கீ ரைஸ், அதாவது அது கூட கொஞ்சம் பச்சை பயிறு போட்டு செய்யற மாதிரி பார்க்க போறோம். இன்னும் சிக்கன் கிரேவி தட்டி சாப்பிட்ற மாதிரி பார்க்க போறோம். பார்க்கலாமா எப்படி செய்யறதுன்னு? அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. பச்சை பயிறு காலையில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கிரேவிக்கும் ரைஸ்க்கும் சேர்த்து வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, லெமனு, 2 தக்காளி கிரேவிக்கு, புதினா மல்லி சாப்பாட்டுக்கு கிரேவிக்கு. சாப்பாடு தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கிரேவிக்கு வந்து நம்ம கொஞ்சம் அரைக்க வேண்டியது இருக்குது. என்னென்னலாம் போட்டு அரைக்கிறோன்னு பார்க்கலாம். குருமிளகு 1 பெருஞ்சீரகம் 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் ஜீரகம், அது கூட 3 பச்சை மிளகா. இதை போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். சிக்கன் வந்து நான் இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு என்னென்ன போட்டு வச்சுருக்கிறேன்னா உப்பு, மிளகு பொடி, பட்டை கிராம்பு பொடி, கொஞ்சோண்டு மல்லிப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக தயிர் ஊற்றிருக்கேன். இதை நல்லா பெரட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் உப்பு மிளகு எல்லாம் பிடிக்கிறதுக்கு. இப்போ வந்து சிக்கனை வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெயை விட்டுடலாம். 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குற நல்லா இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதும் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் 1.5 டீஸ்பூன் போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா வணக்கணும். அப்போ தான் பச்சை வாசமெல்லாம் போகும், நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் இப்போது நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி வதங்கட்டும். அது வரையும் நம்ம மூடி போட்டு வச்சு தக்காளி நல்லா வேகும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் சேர்த்த வேண்டிய மசாலாவெல்லாம் சேர்த்திக்கலாம். நான் வந்து சிக்கன்லேயும் மசாலாவெல்லாம் சேர்த்து இருக்கிறங்காட்டி இதில் பார்த்து தான் சேர்த்துக்கிறேன். நீங்களும் பார்த்து சேர்த்திக்கிங்க. ஒரே 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, 1 ஸ்பூன் பட்டை கிராம்பு பொடி. நான் சிக்கன்லேயும் நான் பட்டை கிராம்பு பொடியெலாம் மிக்ஸ் பண்ணங்காட்டி நான் 1 ஸ்பூன் தான் இதில் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சோண்டு புதினா தலை, கொஞ்சோண்டு மல்லித்தலை வணக்கிக்கலாம். குருமிளகு, சோம்பு, ஜீரகம், பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுட்டு வந்தது இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். வந்து நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். நல்லா பரட்டிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு லெமன் ஊற்றிக்கலாம். லெமன் ஊற்றி நல்லா ஒரு கலக்கிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கன்லேயே தண்ணி வந்துடும், அதனால் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம், பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் வந்து வேகட்டும். நமக்கு அதுக்குள்ளே அரிசி சாப்பாடு ஆக்கிட்டோம். எடுத்து இப்போ வந்து சிக்கன் தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம சாப்பாடு செஞ்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1.5 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு எண்ணெயும் நெய்யும். இப்போ நம்ம பட்டை போட்டுக்கலாம். காஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். சிக்கன்லேயே தண்ணி நல்லா வந்துடுச்சு.
நான் தண்ணியே ஊற்றலை. நம்ம வேணும்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பக்கம் வெங்காயத்தையும் வணக்கலாம், இந்த பக்கம் சிக்கனையும் வணக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு வணங்கினா போதும் வெங்காயம். நம்ம இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த அளவுக்கு போட்டால் போதும். அரை ஸ்பூன் போட்டால் போதும். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சமாக புதினா போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை பயிர் போட்டுக்கலாம். பச்சை பயிறு போட்டு இப்படி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு வேணுங்கிற உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டலாம். சிக்கன் என்னன்னு போய் பார்க்கலாம். சிக்கன் நல்லாவே வந்துருச்சு. சிக்கன் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ரைஸ் நல்லா வந்துருச்சு, சாப்பாடு ஆயிடுச்சு நல்லா. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம தம் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் தம் போட்டு சாப்பாடு ஆயிடுச்சு. நல்லாவே வந்துருச்சு பாருங்க. உதிரியாக தான் இருக்குது. கிரேவியும் ஆயிடுச்சு. சூப்பராக வந்துருக்கு பாருங்க. ஆனியன் ரைத்தா, பச்சைப்பயிர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆனியன் ரைத்தா, சிக்கன் கிரேவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் NRR ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.